राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। எல்லாருக்கும் திருக்கார்த்திகை ஆசீர்வாதம். நேற்றும் திருக்கார்த்திகை, இன்றும் திருக்கார்த்திகை. இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் திருநக்ஷத்திரமும் கூட. கார்த்திகையில் கார்த்திகை. ஆச்சரியமான ஒரு ஆழ்வார், கடக்குட்டி ஆழ்வார், செல்லக்குட்டி ஆழ்வார். பகவானையே வாளால மிரட்டின ஒரு ஆழ்வார். அதாவது எல்லாரும் பகவான் கிட்ட பயபக்தியோடு இருப்பா, ஸ்ரத்தையோடு இருப்பா. பகவான் கிட்ட பயமே இல்லாத ஒரு ஆழ்வார் நம்ம திருமங்கை ஆழ்வார். அந்த திருமங்கை ஆழ்வாருடைய அவதார தினத்தில் அழகான நர்மதா நதி தீரத்தில் நான் இன்னைக்கு இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். 2 நாளாக நான் உஜ்ஜைன் சாந்தீபனி ஆசிரமம், இப்போ அழகா நர்மதா நதி தீரம், இங்கெல்லாம் ஆனந்தமாக யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு தத்த ஜெயந்தி. அத்ரி அனசுயா தேவியினுடைய செல்லப்பிள்ளை தத்தாத்ரேயன், ஸ்வயம் விஷ்ணுவினுடைய அவதாரம் தத்தாத்ரேயன். அந்த தத்த ஜெயந்தியும் இன்னைக்கு தான். நான் ஒரு 2-3 நாளாக உஜ்ஜைன் மகாகாலேஸ்வரர் அவ்வளோ அழகாக அவரை தரிசனம் பண்ணி, ஆனந்தமா ராஜா விக்ரமாதித்யன் அவனுடைய இடங்கள்லாம் பார்த்துட்டு, பர்த்ருஹரி குகை அதையும் தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு, ஜோரா கிருஷ்ணனும் சுதாமாவும் விறகு வெட்டி தங்கியிருந்த அந்த காட்டுக்குள்ளேயும் பார்த்துட்டு, நாராயண தாம் காடு இல்லை இன்னைக்கு அது. பிறகு இன்னைக்கு நர்மதா நதிக்கரையில் மாந்தாதா தபஸ் பண்ண மாந்தாதா பர்வதம், அதை பரிக்கிரமா பண்ணுற பாக்கியம் நம்ம ஆதிகுரு சங்கரர் தன்னுடைய குருவான கோவிந்த பாதரை தரிசனம் பண்ண கோவிந்த பாதருடைய குகை, இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு, இதே ஓம்காரேஸ்வரரில் இருக்கக்கூடிய அழகான விஷ்ணுவினுடைய கோவில், ஜோராக இருக்கார் சுவாமி, அவரையும் தரிசனம் பண்ணிட்டு, சாயங்காலம் நர்மதையில் அழகாக இறங்கி கொஞ்ச நேரம் நர்மதையில் விளக்கம் விட்டுட்டு, கார்த்திகை தீபத்துக்கும் சேர்த்து இப்போ அழகாக உட்காந்துண்டு உங்களுக்கு இத்தனை ஆசீர்வாதங்களோட இன்றைய ஜோரான கிருஷ்ணலீலா விஷயங்களை சொல்கிறேன். அவ்வளவு ஆசீர்வாதங்கள் பாருங்க. ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நான் உலகத்தில் எந்த யாத்திரையில் எந்த கோவிலில் இருந்தாலும் அங்கே உங்களுக்கும் சேர்ந்து பிரார்த்தனையும் உண்டு. நீங்கள் பார்த்துருப்பேன், எல்லா நதியிலையும்
உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுக்காக, உங்கள் மூதாதையருக்காக அந்த புண்ணிய தீர்த்தங்களில் ஜலம் அர்க்கியம் விடுறதுன்றது ஒரு வழக்கமாக நான் வச்சுருக்கேன் பகவத் சங்கல்பத்தினால. ஏன்னா எல்லாமே கிருஷ்ணனிஷ்டமாகத்தான் பண்ணிட்டுருக்கோம். அதனால் நான் எவ்வளவு ஆனந்தமாக, எத்தனை ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடச்சிருக்கோ அந்த ஆசீர்வாதங்களில் உங்களுக்கான பங்கும் உண்டு. நீங்கள் இந்த விஷயத்தை எத்தனை வருஷம் கழித்து கேட்டாலும் உங்களுக்கும் இந்த பலஸ்ருதியில் பங்கு உண்டு. எப்படி இதுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் ஆழ்வார்கள் வாழலாம் தான். ஏன்னா ஆழ்வார்கள் எப்பயோ விஷயம் எழுதினா. இப்போ உதாரணத்துக்கு ஆண்டாளே எடுத்துக்கோங்களேன். ரொம்ப அழகா வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அணிப்புதிவை பைங்கமல தந்தெறியல் பற்றபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமை இங்கு போது பரிசிறைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர். அவ எப்பயோ பாடினான். ஆனால் அந்த 30 பாசுரம் பாடினவாளுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும்ன்றான். என்ன தெரியுமா ஆச்சரியம்? இப்போ இங்கெல்லாம் மார்கழி ஆரம்பித்தாச்சு. சரியா? மார்கழியில் நர்மதா ஸ்நானம் நல்லா சில்லுன்னு இருக்குன்னா குள்ள குளிர குடைந்து நீராடும்படியாகத்தான் இருக்கு. ஆனால் நர்மதா கொஞ்சம் வெது வெதுன்னும் இருக்கா. அழகான, அதாவது நமக்கு கார்த்திகை, இவாளுக்கு மார்கழி. அந்த மார்கசீர்ஷ மாசத்தில் இப்படி நான் அலைஞ்சுட்டு இருக்கேன். பெரிய பாக்யம். கிருஷ்ண விஷயம். நாம் இந்த பர்சானா நந்த கிராமம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை அனுபவிச்சுட்டுருக்கோம். அதில் நாம் சங்கேத் அந்த இடத்த தான் பார்த்துட்டுருக்கோம். சங்கேத் அப்படி அன்றைக்கே சொன்னேன். சங்கேதம், சங்கேத பாஷை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரகசியமான பாஷை, சங்கேத பாஷைன்னு. நிறைய பேர் வீட்டிலலாம் அந்த காணா பாஷைன்னு பேசுவாள். நான் சின்ன வயசில் எங்கள் சித்திகள் மாமிகள் வாழலாம் பேசுவோம். எங்களுக்கு புரியப்படாது. அப்புறம் நாங்கள் கற்றுட்டோம் அதை. ஏன்னா எங்களுக்கிட்ட இருக்க பசங்களுக்கு புரியப்படாதுன்னு. எனக்கு இப்போ மறந்து போயிடுது ஆக்சுவலாக. எல்லாத்துக்கும் கூட கூட நானான்னு சேர்த்தா அது என்ன வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னு புரியாது. நிஜமாக எனக்கு இப்போ ஞாபகம் வரல. அந்த காணா பாஷைன்னு சொல்லுவோம் நாங்கள் சாதாரணமாக. நிறைய வீடுகளில் பேசுவாள். அந்த மாதிரி சங்கேத பாஷை. அந்த இடம் நடந்தது சங்கேத் அப்படின்ற இடத்துல. அங்கே நிறைய ராதா கிருஷ்ண லீலை நடந்திருக்கு. ராதையும் கண்ணனையும் லலிதா விசாகா இவர்கள்லாம் இந்த இடத்துல அழகாக அழிச்சுண்டு வருவார்கள் சங்கேத வார்த்தைகள் மூலமாக. இந்த சங்கேத் அந்த இடத்துல நடந்த ஒரு அழகான லீலா, மதுபன் லீலான்னு பேர். அதாவது தேன் குடிக்கக்கூடிய லீலைன்னு பேர். தேன், பலவிதமான தேன் உண்டு. நீங்கள் எத்தனை விதமான தேன் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. மலைத்தேன், கொம்புத்தேன், புத்துத்தேன், வேம்புத்தேன் நிறைய உண்டு. இதில் நான் வேம்புத்தேன் குடிச்சிருக்கேன். லேசாக ஒரு கசப்பு இருக்கும். சாதாரணமாக வீடுகள்லாம் தேன் கூடு கட்டும் இல்லையா? நாங்கள்லாம் சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டு மரங்கள்லாம் தேன் கூடு கட்டும். யாராவது ஒருத்தர் வருவாவா அப்படி தீயை காட்டுவோம். அந்த தேனீயக்கெல்லாம் ஓடிடும். அதன் பிறகு அப்படியே தேனடை எடுத்து அப்படியே புழிஞ்சு கொடுப்பான். கடைசியில் தேனடைய இப்போ பிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ குஷியாக இருக்கும் எங்களுக்கெல்லாம். அது அப்புறம் ரொம்ப உச்சியில் இருக்கும் அந்த தேன். மலைத்தேன், மலைத்தேன் எனக்கு சில பக்தா கொடுத்துருக்கா, சாப்பிட்ருக்கேன். நல்ல காட்டுத்தேன், அப்புறம் புத்துத்தேன், காஷ்மீரி தேன். இந்த காஷ்மீர் தேன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு
ஒயிட் கலரில் இருக்கும். எல்லா தேனுமே ஒரு ப்ரௌன் கலரில் இருக்காது. லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், நல்ல டார்க் கலர். காஷ்மீர் தேன் அழகாக ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். இப்படி கிளிசரின் மாதிரி, வேஸ்லைன் மாதிரி இருக்கும். நம்பவே மாட்டா யாருமே. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் காஷ்மீர் தேன். அப்புறம் துளசி பூவில் கூட தேன் எடுப்பான்னு சொல்லுவோம். அதெல்லாம் தேனீக்கள் எடுக்கிறது தான். அதனால் நிறைய விதமான தேன் உண்டு. அந்த தேனை சின்ன அழகாக பண்ணுவார்கள். அதனால் மதுபான் லீலா அப்படின்னு பேர். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பௌர்ணமி, கிருஷ்ணன், ராதாராணி, கோபிகைகள் எல்லாரும் இந்த இடத்துல உட்காந்துட்டுருக்கா. அப்போ ஜோரா எல்லாருக்கும் பிருந்தாதேவி தேன் கொடுக்கறாளாம். ஜம்முன்னு அழகாக எல்லாருக்கும் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய கிறிஸ்டல் இதில் ஜம்முன்னு தேனை விட்டு அழகாக எல்லாருக்கும் கொடுக்கலாம். கோபிகள் எல்லாம் அழகாக உக்காந்துருக்கா. ஜோரா சுற்றி வர எல்லோரும் உட்காந்துருக்கா. ராதைக்கும் கண்ணனுக்கும் தங்க சிம்மாசனம் போட்டிருக்கா. அதில் உட்காந்துருக்கா. கோபிகைகள் இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர், அஷ்டசைகள்லாம் உட்காந்துருக்க. ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு கிண்ணத்தில் ஜம்முன்னு இந்த தேன் கொடுக்குறான். அதில் ராதைக்கும் கண்ணனுக்கும் அப்படி கொடுக்குறா. உடனே ராதை கொஞ்சோண்டு அந்த தேனை அப்படி முகந்து பார்த்துட்டு கண்ணன்கிட்ட கொடுக்க. கண்ணன் அப்படியே அதை ரசித்து குடிக்கிறான். ராதையை பார்த்துட்டு கண்ணன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அழகாக அந்த தேனை ராதாராணிக்கு கொடுக்குறான். ராதாராணி அதை குடிச்சுட்டு திருப்பி கண்ணன் கிட்ட கொடுக்குறா. உடனே அதுக்குள்ள ஒரு கோபிக்கிட்ட ராதாராணி கொடுக்க, இந்த ராதா கிருஷ்ண பிரசாதமான இந்த மதுவை ஜோரா ஒவ்வொரு கோபியும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக சாப்பிட்றார்கள். அவ்வளவு ஜோராக இருக்குது. இதில் அது குறைய குறைய பிருந்தாதேவி அழகாக அந்த தேன் அப்படி விடுறா. அதில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த தேனை குடிக்க 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 அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போய்டுறதான். அத்தனை தூரம் அந்த தேன் அப்படி கரங்கடிக்கிறது எல்லாமே. அதில் இந்த சந்திரனுடைய பிரகாசம் வேற அப்படி ஜொலிக்கிறது. அப்போ சொல்கிறேன், எனக்கு நீ விடவே இல்லை. அவன் சொல்கிறா, இல்லைப்பா நன்னா விட்டுருக்கேன், உனக்கு சந்திர பிரகாசத்தினால தெரியலை அப்படின்றா. ஓ அப்படியா, சரி அப்படின்றா. யாருக்கும் ஒன்றும் புரியல, அப்படியே கரங்கி கிடக்கிறார்கள். அப்போ ஒரு ஸ்திதியில் ராதாராணி சொல்கிறா. ராதாராணி என்ன நினச்சுட்டான்னா, தானே கிருஷ்ணன்ற ஒரு பாவத்துக்கு போய்ட்றான். அப்போ ராதாராணி கண்ணனை பார்த்து சொல்கிறா, ஏ ராதே, நீ என்னுடைய அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு உடனே இல்லை 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 இல்லை, நீ தான் என்னுடைய வாழ்க்கை, நீ இல்லாமல் எனக்கு எதுவுமே கிடையாது, என் உடம்பு கூட என்கிட்ட இருக்காது. இது ராதாராணி தானே கிருஷ்ணன் நினச்சிண்டு கிருஷ்ணனை பார்த்து ராதேன்னு நினச்சிண்டு ராதாராணி பேசுகிறான். ஆச்சா, இப்போ என்ன ஆயிடுது, கிருஷ்ணன் தான் ராதாராணின்னு நினச்சிண்டு கிருஷ்ணன் ராதாராணியை பார்த்து, ஹே கிருஷ்ணா, நீ எனக்கு பிரியமானவனாச்சே என்றைக்குமே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. அழகா முத்தம் கொடுக்குறா கன்னத்தில். அப்போ ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் சிரிக்கிறா, ஆனந்தத்தில் அப்படியே தழைக்கிறா. அதாவது கண்ணன் ராதாராணி முகத்தை பிடிச்சுண்டு, ஹே கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணா அப்படின்றான். ராதாராணி கிருஷ்ணனை கட்டி பிடிச்சுண்டு, ஹே ராதே, ஹே ராதே, ஹே ராதே அப்படின்றான். அப்படி எல்லாம் பரஸ்பரம், அதாவது கிருஷ்ணனுக்கு
தான் ராதான்ற பாவம், ராதாவுக்கு தான் கிருஷ்ணன்ற பாவம். ஸோ ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. நம்ம சொல்லுவோம்ல, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா. அதான் இது. அப்போ ரெண்டு பேரும் இப்படி பேசி சிரிக்கிறார்கள். சமயத்தில் திடீர்னு கண்ணன் வந்து பார்த்தான். பார்த்துட்டு, ஏய், என்னுடைய கழுத்தில் இருந்த கௌஸ்துப மணி மாலையை காணலை. ஹே ராதே, டக்குன்னு பகவான், ஹே ராதே நீதான் திருடினாய் அப்படின்னு சொல்கிறான். உடனே ராதாராணி சிரிச்சுண்டே, கிருஷ்ணா நான் திருடலை, இந்த விசாகா தான் திருடியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டான். உடனே விசாகா சிரிச்சுண்டே, ஏ கிருஷ்ணா, இந்த திருட்டுத்தனம்லாம் எனக்கு கிடையாது, எல்லாம் லலிதாவுக்கு தான் உண்டு, புரியுறதோ? லலிதா தான் திருடி இருக்கா அப்படின்னு சொல்ல, லலிதா சொன்னான், நான் திருடினா கிருஷ்ணனுடைய ஹிருதயத்தை தான் திருடுவேன், நகையெல்லாம் திருடுறதெல்லாம் இந்த இந்துலேக்கா தான் கெட்டிக்காரி, அவள் தான் திருடி இருப்பான்னு சொல்ல, இந்துலேக்கா நான் ஏன் திருட போகிறேன்? எனக்கு திருடணும்னா ராதா கிருஷ்ண கைங்கரியத்தை தான் திருடணும், நகையை திருடி நான் பண்ண போகிறேன். இதோ இந்த ரங்கதேவி சுதேவி இந்த அக்கா தங்க தான் திருடி இருப்பா அப்படின்னு சொல்ல அவள் சிரிக்கிறா. நாங்கள் ஏன் திருட போகிறோம்? எங்களுக்கு இதெல்லாம் விட வசதியான கைங்கரியங்கள்லாம் இருக்குது. இதோ இந்த சித்ரா திருடி இருப்பா. அவள் சொல்கிறா, நான்லாம் திருட மாட்டேன்பா, இந்த சம்பக தேவிக்கு தான். இப்படி கடைசியில் எல்லாரும் திருட்டு பட்டம் கட்டியாச்சுன்னு அஷ்ட சகிகளும் ராதாராணியோடு சேர்த்து. இப்போ கண்ணன் அப்படியே சிரிச்சுண்டு டக்குன்னு தன்னுடைய கழுத்தில் போட்டிருக்க பூமாலையை விளக்கி, ஓ திருடி இங்கேயே இருக்கா, நான் உங்களெல்லாம் சொல்லிட்டேனே, உனக்கு யார் 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 அப்படின்னா கண்ணன் சொல்லுவதோ, இந்த மாலை தான் திருடி இருக்கு, கௌஸ்துப மணியை மறைச்சின்னு வச்சுட்டு இருக்கு, அப்போ திருடுதனம் தானே அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறா. ஓ அந்த திருடியை பிடிச்சு அவளுக்கு தண்டனையை கொடு. ஆமாம் ஆமாம், அதனால தான் கட்டி போட்டு வச்சுருக்கேன். என்ன ராதாராணி, எங்கே கட்டி போட்டு வச்சுருக்கேன்? கண்ணன் சொன்னான், என் கழுத்துலேயே கட்டி போட்டு வச்சுருக்கேன். இது தண்டனையாடா, இது வரமல்லவா அப்படின்னு சொல்லி ராதாராணி சிரிக்க, கண்ணன் சொல்கிறான், ஆமாம் அது நீ போட்ட மாலை இல்லையா, நீ போட்ட வனமாலை இல்லையா, அப்போ அதுக்கு இந்த மாதிரி தானே தண்டனை கொடுக்க முடியும், வேறு என்ன தண்டனை நான் கொடுக்கறது, தண்டனையை கொடுத்தா நீ கோச்சிப்பியே அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் சிரிக்க, அழகாக சில கோபிகைகள் பாட, சில கோபிகைகள் அழகாக வாத்தியங்கள் வாசிக்க, அழகாக கண்ணனும் ராதையும் ஆட, ஒருத்தர் மேலே ஒருத்தர் தோளில் கையை போட்டுண்டு ஜோரா ராசமண்டலமாக ஃபார்மாக ஜம்முன்னு எல்லாரும் நாட்டியமாட எப்படி இருந்திருக்கும்? அந்த சந்திரன், அந்த தேன், இந்த வார்த்தைகள், இந்த சிரிப்பு, அந்த இடமே எப்படி சிரிப்பொலியில் அப்படி ஜம்முன்னு இருக்கும்ல, அதாவது சிரிக்கணும் இல்லையா? தன்னை மறந்து சிரிக்கிறது குழந்தைகள், மகாத்மாக்கள். அப்போ ராதையும் கண்ணனும் சிரிச்சா, அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அஷ்டசிகைகள் சிரிச்சா, இதை பார்த்துட்டு இருக்க பிருந்தாதேவி, யோகமாயா, பௌர்ணமாசி தேவி நான் சிரிக்க எப்படி இருந்திருக்கும் அந்த இடம்? இன்றைக்கி நான் நர்மதா நதி தீரத்தில் உட்காந்துண்டு அழகான பௌர்ணமி சந்திரனுடைய வெளிச்சத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இப்படி ஒரு ஆசீர்வாதம். மார்கழி திருக்கார்த்திகை ஆசிரம் அப்படி சொல்லலாம். இந்த ஊருக்கு மார்கழி, நமக்கு திருக்கார்த்திகை. மார்கழி திருக்கார்த்திகை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வம்சத்திற்கும் உங்கள் மூதாதையர்க்கும். ஜெய் போலோ ராதே கிருஷ்ணா, ஜெய் ஜெய் ஜெய். ஜெய் போலோ नर्मदा मैया की जय. जय बोलो ओमकारेश्वर भगवान की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा कृष्णा राधे, राधे कृष्णा कृष्णा राधे, राधे कृष्णा कृष्णा राधे,
राधे कृष्णा कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो नर्मदा मैया की जय। राधे कृष्णा। जय बोलो ओमकारेश्वर भगवान की जय। जय बोलो आदि गुरु शंकराचार्य की जय जय जय। जय बोलो आदि गुरु शंकराचार्य गुरु श्री गोविंद पादर की जय। राधे कृष्णा।